ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தோழி சரண்யா பேசுகிறேன். இப்போ நம்ம வந்துட்டு ஜாலியாக உயிர் வகைனா என்னென்னு நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இது வந்து 9th செய்யுள் பகுதி. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு உயிர் வகை வந்து யார் எழுதினாருன்னா தொல்காப்பியர் தான் எழுதினார். ஓகேங்களா? இப்போ அதை பற்றி வந்துட்டு நாம் உள்ள டீட்டெயிலாக பார்ப்போம். இதில் வந்துட்டு என்ன, கண்ணு, காது, வாய், மூக்கு, உடல்னு சொல்ல 5 உறுப்புகள் எது குறைந்தாலும் குறிப்பிட்ட ஒரு அனுபவத்தை இழந்து விடுவோம். அது மாதிரி எல்லாத்தையும் வச்சு உயிர் வகை வந்து எப்படி செயல்படுதுன்றதை சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது பாருங்கள், ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே. அப்போ ஒன்றுனா உற்றுதல். சரிங்களா? உற்றுதல். அப்புறம் வந்துட்டு 2 அறிவதுவே அதனோடு நாவே. சிலருக்கு வந்து 2 நாக்குன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா 3 அறிவுனா மூக்கு 3 அறிவு. 4 அறிவுனா 4 பக்கம் கண்ணை நம்ம பார்க்கணும். சரிங்களா? 4 பக்கம் பார்த்து தான் பேசணும்னு சொல்லுவாங்க. 5 அறிவுனா கண்ணு மட்டும் இல்லை, 5ஆவதாக வந்துட்டு செவியும் திறந்து வச்சுக்கணும். 4 பக்கம் ஏதாவது பேசுகிறாங்களான்னு சொல்லி, 5 பக்கம் ஏதாவது பேசுகிறாங்களான்னு சொல்லி. அடுத்து பார்த்திங்கன்னா 6 அறிவதுவே அப்படின்றப்ப 6ஆவது வந்துட்டு 6 அறிவு உள்ளது அது நம்மளோட அதாவது மனிதர் தான். சரிங்களா? அதுதான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இதில் பாருங்கள், இங்கே போட்டிருக்கு அறிவு நிலைனா ஓரறிவு, ஈரறிவு, மூவறிவு, 4 அறிவு, 5 அறிவு, 6 அறிவு. ஓகேங்களா? அதே மாதிரி அறிவு மாற்றம் வந்து உற்றறிதல்னா தொடுதல் உணர்வு. இப்போ புல் மரமெல்லாம் வந்துட்டு தொட்டால் நம்மளுக்கு தெரியும். சரிங்களா? இதே காத்துடுச்சுன்னா அவ்வளோ அழகாக அசையும். அப்படியா வச்சுக்கோங்க. அடுத்து அறிமாற்றலில் 1ஆவது அறிவு வந்துட்டு உற்றறிதல். ஃபஸ்ட்டு வந்து உற்றறிதல், அதுக்கப்புறம் சுவைத்தல்ன்ற இப்போ சிப்பி நத்தை. இப்போ நத்தை ஓட்டுக்குள்ளே நத்தை ஓட்டை உடச்சி உள்ளே இருக்க நத்தையை வந்து சுட்டு சாப்பிடுவாங்க. சரிங்களா? அது வந்து சுவைத்தல். ஓகேங்களா? அடுத்து வந்துட்டு மூவறிவு வந்துட்டு உற்றறிதல், சுவைத்தல், நுகர்தல்னால் இப்போ எறும்பெல்லாம் பார்த்திங்கன்னா சுகரோட, அதாவது சர்க்கரையோட ஸ்மெல்லை வச்சே வந்துட்டு அது இருக்கிற இடத்த நோக்கி ஓடிடும். சரிங்களா? அப்படியா வச்சுக்கோங்க. அப்புறம் வந்துட்டு 4 அறிவுன்றது வந்துட்டு காணல், எக்ஸ்டர்ன் காணல். அப்போ தும்பி நண்டுக்கு இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கண்ணு மட்டும் தனியாக பெருசாக மேலே இருக்கும். சரிங்களா? அப்போ அதை வச்சு காணுதல் நம்ம வச்சுக்கலாம். அடுத்து கேட்டல். பறவைகள், விலங்குகள்லாம் வந்துட்டு நல்லா கேட்குற சக்தி இருக்கும். இப்போ பூனைக்கெலாம் பார்த்திங்கன்னா காது கடிச்சுன்னா காது மட்டும் இங்கிட்டு திரும்பும். அதே மாதிரி யானைக்கும் அப்படி தான், பாம்புக்கும் அப்படி தான். எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா காது அவ்வளோ அழகாக வந்து கேட்கும். சரிங்களா? அதோடு சேர்த்து பகுத்தறிதல் வந்துட்டு மனுஷனுக்கு தான். ஓகேங்களா? அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. பகுத்தறிதல் வந்துட்டு மனுஷனுக்கும் உண்டு. அடுத்து இப்போ நூல்வழி வந்து நம்ம எப்பயுமே எப்படி பார்ப்போம், பின்னாடி தான் பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், தொல்காப்பியம்னு என்ன, தொன்மை ப்ளஸ் காப்பியம் வந்து தொல்காப்பியம். ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா இது மிகவும் வந்துட்டு தொன்மையான காப்பியம் என்பதனால் இப்பெயர் வந்து பெற்றுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப தொன்மையானது, ஸோ அது வந்து தொல்காப்பியம்னு வச்சுக்கணும். ஓகேங்க? அதனால தான் இப்போ தொல்காப்பியம்னு பேர் வந்துச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா தொல்காப்பியம் வந்து 3 அதிகாரங்களை வந்து கொண்டிருக்கும். எழுத்து, சொல், பொருள். அப்போ அந்த காலத்தில் வந்துட்டு எழுத தெரியாது, ஆனால் எழுத்து, சொல்லு, பொருள். சரிங்களா? இது ஒவ்வொன்றுக்கும் பார்த்திங்கன்னா 9 இயல்களை வந்து கொண்டு இருக்கும். சரிங்களா? அது மொத்தம் வந்துட்டு 27 இயல்களை வந்து கொண்டுள்ளது. ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா இளம்பொருளார், அதாவது தொன்மையான விஷயத்தை வந்துட்டு இளமையாக இருக்கிற ஒரு ஆளால் மட்டும்தான் எல்லாத்தையும் ஃபுல்லாக கவர் பண்ணி உரை எழுத முடியும். சரிங்களா? இதே ஒரு வயசானவங்கன்னா ரொம்ப டென்ஷன் ஆகிடுவாங்க, எவ்வளோதுக்கு எப்படிடா நம்ம எழுத போகிறோன்னு. ஓகேங்களா? அப்படியா வச்சுக்கோங்க. இளம்பொருளார் தான் நூல் முழுமைக்கு வந்து உரை எழுதினார். ஓகேங்களா? அடுத்து உரை தோன்றிய காலம், தொன்மை, புதுமை. அப்போ 1. ஓகேங்களா? அப்போ 11ஆம் நூற்றாண்டு. அடுத்து இளம்பூரணரின் தொல்காப்பிய உரையை பின்பற்றி 2 நூற்றாண்டுகளுக்கு பின்னர் நன்னூல் என்னும் இலக்கண நூல் வந்து தோன்றியதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இது தொல்காப்பியம், தொல்லுன்றது வந்து பழமையானது. தொல்லை தொடர்ந்து 2 நூற்றாண்டு கழித்து தான் வந்துட்டு நன்னூல் வந்துருக்குது. அடுத்ததாக வந்தது நன்னூல். ஓகேங்களா? அடுத்து வந்துட்டு தமிழில் கிடைத்துள்ள பழமையான முழுமையான நூல் வந்து தொல்காப்பியம் தான். தொல்காப்பியம் நூலுக்கு சிறப்பு பாயிரம் எழுதுனது பாரனார், அதாவது பணம் பாரனார், பாரனார். ஓகேங்களா? 1000 இதெல்லாம் வந்துட்டு பார்க்காதவர் தான் வந்துட்டு பாரனார். ஓகேங்களா? அதான் பணம் பாரனார். அடுத்து தொல்காப்பியம் வந்து 1610. அப்போ நம்ம எப்பயுமே வந்துட்டு ஒரு நம்பர்ஸ் இருக்குன்னா அதை ஃபுல்லாக வந்து நம்ம படிக்கக்கூடாது. பாதியாக பிரித்து படித்தோம்னா நம்மளுக்கு ஈஸியாக வந்து மனசிலாகும். சரிங்களா? 1610. அப்போ 10 விட 16 வந்துட்டு நம்மளுக்கு தொல்லு தான். அப்போ முதல்ல உள்ளது. ஓகேங்களா? அப்படியா வச்சுக்கோங்க. 100 பாக்களால் ஆனது. அடுத்து 16 வயசை விட 10 வயசு இளம் தடை. அதுக்காக தான் நான் அப்படி சொன்னேன், நீங்கள் தப்பாக நினச்சிக்க வேண்டாம். என்னடா மாற்றி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிக்க வேண்டாம்.
நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தொல்காப்பியம் தமிழர்களின் உயிர்நூல் என கூறுவார். மூதறிஞர் வந்துட்டு மாணிக்கனார். அப்போ நம்மளோட உயிரை வந்து மாணிக்கம் போல் பொக்கிஷமாட்ட பாதுகாக்கணும் சரிங்களா. இல்லைட்டுனா அது போனால் வந்து வராது. ஸோ இருக்கிறப்பே வந்துட்டு அதை பேணி பாதுகாக்கணும்னு நான் சொல்கிறேன். நாளில் எல்லாருமே சொல்லுவாங்க, தொல்காப்பியரும் சொல்கிறாரு, நம்ம ஷார்ட்கட்காகவும் சொல்கிறோம். ஓகேங்களா. இந்த கிளாஸ் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் வந்து நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம லைக்கை தட்டி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானும் கொடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வரும், அதை மிஸ் பண்ண பார்க்கலாம். தேங்க்யூங்க.